நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுரேஷ். மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக நான் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர்ல இருக்கிற பிரம்மமலையை நோக்கி பயணம் செய்கிறேன். மலைகள்னா உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சித்தர்கள் தாங்க. சித்தர்கள் சூட்சமமா இன்னும் நிறைய மலைகள்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பா கொல்லிமலை, சதுரகிரி, பருவதமலை, திருவண்ணாமலை, வட இந்தியால பல மலைகள்லையும் குறிப்பா இமயமலை சித்தர்களோட புனித பூமியாவே விளங்கிட்டு இருக்கு. தென்னிந்தியாவில் பார்த்தா சித்தர்களோட ஆதி பயிற்சி பாசறையாவும் புவியீர்ப்பு திசையவே மாத்தி பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததா பிரம்மமலை விளங்கிக்கிட்டு இருக்கு. ஓசூர்ல 3 மலை இருக்குங்க. அதுலயும் பிரம்மமலை தான் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பல வினோதங்களையும் கொண்ட பிரம்ம ரிஷி வாழக்கூடிய மலையா இருக்கு. பிரம்மமலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்திராட்சி பீடம். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்காக நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒசூரில் இருக்கிற பிரம்மமலை அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. ஆமாங்க, இங்கே வந்து சித்தர்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சிவனை வழிபட்டா விதியை மாற்றி அமைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற இந்திராட்சி பீடத்தை வந்து வழிபடுறவங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் தீருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சித்தர்கள் தங்கி தவம் செய்த குகைகளில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த இடத்துல புவியீர்ப்பு திசையே மாறும் அற்புதம் நடக்கிறதா சொன்னாங்க. 10க்கும் மேற்பட்ட ஜீவ சமாதி இருக்கிறதாவும், இந்த இடம் சித்தர்களோட தலைமை பயிற்சி பாசறையாவும், இந்த பீடத்தை பிரம்ம ரிஷின்னு ஒரு சித்தர் தான் வழி நடத்துறதாவும் சொன்னாங்க. குரு வாழ்க, குரு நாமம் வாழ்க, குரு துலங்க, குரு நாமம் துலங்க, குருவே துணை, குருவே சரணம். என் பேர் விக்னேஷ். நான் இங்கே ஒரு 2 வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். இந்த கோயில் வந்து நல்ல சித்தர்களோட பீடங்கிறதுனால 18 சித்தர்களோட கோவில் இங்கே வைக்க போகிறோம். அது இல்லாமல் குகை சிவாலயம் மிக அழகான கோவில். அவரோட சிவனோட நெட்டுக்கிணவும் பார்க்கப்படுது. அது அந்தளவுக்கு ரொம்ப வைப்ரேஷன் உள்ள இடம் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பகவான், சனீஸ்வர பகவான் சுயம்புவாகவே இருக்காங்க. குரு பகவான் வந்து அந்த கல் அத்தி மரத்துக்குள்ள சுயம்புவாகவே இருக்கார். சனீஸ்வர பகவான் வந்து குருபவனோட பார்வையில் இருக்கார். அதனால் ரொம்ப அவர் வந்து மங்கள சனீஸ்வரராக இருக்கார். வர்றவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு வேண்டியது நல்லபடியாக அதே மாதிரி நடக்கும். அது யார் இந்த பிரம்ம ரிஷி, இந்த மலைக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு எனக்குள்ள பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சேன். மலையில பல இடத்துல அவரை தேடினாங்க. அந்த மலை அமைதியாகவும் எங்க பார்த்தாலும் பல அரிய வகை மூலிகையாகவும் நிறைஞ்சிருந்துச்சு. சின்ன சின்ன உயிரினங்களும் அந்த இடத்த ஆட்கொண்டிருந்ததை என்னால உணர முடிஞ்சது. அப்புறம் பிரம்ம ரிஷி ஒரு சின்ன குகையில தியான நிலையில அமர்ந்திருப்பதா சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போக சரியான பாதை தெரியாம சருகலான பாதையில தான் ஏறி போனேன். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் இது மாதிரி இடங்களுக்கு போறப்ப சரியான வழிகாட்டியோட போறது நல்லது. பொதுவா சித்தர்கள் தங்களுடைய தவம் செய்யறதுக்கு மலைகள்ல உள்ள குகையை தான் தேர்வு செய்யறாங்க. இந்த பிரம்மமலையை சுத்திலும் பல குகை இருக்குங்க. இங்க இருக்கிற ஒரு குகையில தான் பிரம்ம ரிஷி தியானம் பண்ணிட்டு இருந்தார். நான் அவர் பக்கத்துல போய் என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டேன்.
ஐயா சுபவாழ்வு உண்டாவதாக. பிரம்ம ரிஷி கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஐயா சித்தர் ஐயா மிகப்பெரிய ஒரு வல்லுனர் எதுலன்னா சித்த மருத்துவத்தில் எங்களை இதை பொறுத்தவரையும். ஏன்னா அவர் கொடுத்த மருந்தில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருமே கொரோனா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தில் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க, உலகமே பயந்துட்டுருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் ஐயாவுடைய மருந்தை கேள்விப்பட்டுட்டு அப்புறம் நாங்கள் எங்களுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் நம்ம இது பண்ண முடியாது, எங்களுக்கு உண்மையாக யார் நம்பி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய கட்டளையும் கூட. அதனால் அவங்களுக்கு கோயிலுக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கொரோனா இருந்தவங்களே, என்னுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு கொரோனா இருந்தவங்களுக்கு நாங்கள் மருந்து ஐயா கிட்ட வாங்கி நாங்கள் இங்கே மட்டும் இல்லை, டெல்லி, ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், பலவிதமான மாநிலங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விட்டோங்க. சாப்பிட்டுட்டு எல்லாருமே அதுலேருந்து எந்த விதமான பெரிய அளவு அவங்களுக்கு செலவு இல்லாமல், எந்த விதமான சிரமத்துக்கும் ஆளாகாமல், அந்த மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அவங்க பாதுகாப்பாக வெளியில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் சித்தரையா கொடுத்த அந்த மருந்து தாங்க. ஸோ இது கண்கூடா நானே பார்த்தது, என்னால் பல பேர் பயனடைந்தது. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. குகைக்குள்ள இருக்கிற சிவலிங்கத்தை பத்தி பல தகவல்கள் சொன்னாங்க. இங்க உள்ள மக்கள் ஓசூர் பகுதியை பத்திரகாசின்னு தான் ஒரு காலத்துல அழைச்சிருக்காங்க. சிவபெருமான் இந்த இடத்துல உடும்பா மாறி காட்சி தந்திருக்காருன்னு, இந்த குகைக்குள்ள பல ரிஷிகள் முனிவர்கள் தவம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐயா, இந்த இந்திராட்சி பீடத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த இந்திராட்சி பீடங்கிறது சாமி சக்தி பீடத்தில் 51வது பீடம். ஆக்சுவலாக இந்திராட்சி பீடம் ஸ்ரீலங்காவில் இருக்குது. 17 சித்தர்களில் கோரக்கர் சித்தர், அதாவது நம்மளுடைய குரு பரம்பரை கோரக்கர் சித்தருடைய பரம்பரை. அவர் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே இந்தியா வந்த சமயத்தில் இங்கே அமர்ந்து தவம் செய்த காலத்தில் இந்த இடத்த அதனுடைய ரெப்ளிகாவாக மாற்றிட்டார். அதே நேரத்தில் இது ஒரு சித்த மரபினர் தலைமை பீடம். இங்கே ஒரு சாமானிய மனிதர்கள் கூட ஆன்மீக பயணத்தில், சித்தராகக்கூடிய பயணத்தில் முயற்சி பண்ணக்கூடியவங்க. இந்த இடத்துல சித்தர்களுடைய ஐவகை கலைகளான காலஞானம், மந்திரவாதம், கல்பம்னு சொல்லக்கூடிய மருத்துவம், யோகம் மற்றும் மெய்ஞானம், இந்த கலைகளை கற்கிறதுக்கான பீடமாக இது இருக்கிறதுனால இது சித்த மரபினர் தலைமை பீடம். இங்கே பிரம்மன் எழுதின தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய மார்கண்டேஸ்வரரான திரையம்பகேஸ்வரர் இங்கே வீற்றிருக்கிறார். இங்கே குகையில் சிவபெருமான் தவக்கோலத்தில் அமர்ந்திருக்கிறது சித்த நிலையில் இருக்கவங்களுக்கும் யோக நிலையில் தவ நிலையில் இருக்கவங்களுக்கும் புரியும். பிரசன்னமாக இங்கே சிவபெருமான் இருக்கார். அதே நேரத்தில் ஒரு மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சனீஸ்வரரும் இங்கே இருக்கிறார். அவர் குரு பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய மங்கள சனீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் நீல சரஸ்வதி, அம்பாள் வாராகி, உச்சிஷ்ட கணபதி, அதுக்கப்புறம் சிவசித்திலாண்டவர், ஹயக்ரீவர், இப்படி அநேக உபாசனா தெய்வங்கள் இங்கே இருக்கு. பிரம்ம ரிஷி கிட்ட புவியீர்ப்பு திசை மாறும் அதிசயம் பத்தி கேட்டேன். இந்த இடத்துல உள்ள சிவபெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குகைக்குள்ளார நவக்கிரகங்கள் கட்டுப்பட்டுரும். அதாவது இங்கே திசை வேலை செய்யாது. குகைக்கு வெளியில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கிறது கிட்டத்தட்ட 90 டிகிரிலேருந்து 180 டிகிரி வரைக்கும் ஆஃப் செட் ஆயிடும், மாறிடும். வெளியில் இருக்க கிழக்கு உள்ளே போனோம்னா தெற்குன்னு காட்டும். அந்த மாதிரி திசை காட்டும் கருவியே வேலை செய்யாது பல நேரத்தில். அந்த மாதிரி நவகிரகங்களுடைய செயல்பாடுகளை உள்ள கட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு. அது மூலியமாக ஒருத்தனுக்கு விதிப்படி ஒரு துன்பம் நேரணும்னு ஒரு அமைப்பு இருக்க பட்சத்தில் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமான சித்த முறையில் வழிபட்டு செல்லும் பொழுது அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விதியை ஜெயிச்சுக்கலாம். இங்கே வந்தால் விதியை ஜெயிச்சுக்கலாம். அதாவது விதிங்கிறது காலத்தினுடைய போக்கு தான் விதி. அந்த காலத்தை வென்றவங்க தானே சித்தர்கள். ஸோ அந்த வகையில்
அந்த காலத்தை ஒருத்தவங்களை ஜெயிக்க வச்சு சித்த நிலைக்கே கொண்டு போகும். புவியீர்ப்பு திசையே மாத்தக்கூடிய அற்புதத்தை தான் நான் இப்ப பார்க்க போறேன். ஒரு காம்பஸை கையில வச்சுக்கிட்டு அந்த குகைக்கு வெளியே பார்த்தேன். திசைகள்லாம் சரியா தான் இருந்துச்சு. அந்த காம்பஸை எடுத்துக்கிட்டு குகைக்குள்ள நுழைய தொடங்கினதுல இருந்து திசைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற தொடங்குச்சு. என்கிட்ட திசை காட்டும் கருவி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்த சைடு காட்டுது, சவுத் இந்த சைடு காட்டுது. இதுவே உள்ளே போனால் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்றதை செக் பண்ணிடலாம் வாங்க. இப்போயே மாறுறது தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. உள்ள இருக்கிற சிவலிங்கத்துக்கிட்ட போக போக திசைகள் மாறிடுச்சு. சிவலிங்கமும் வெளியே இருக்கக்கூடிய அம்மன் சிலையும் ஒரே நேர்கோட்டில் தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு வியப்பா இருந்துச்சு. இந்த குகைக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திசை காட்டி அதோட திசையை மாறி மாறி காட்டிகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைரக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு திசைகள் தான் வருது. என் கையிலே இருக்குது பாருங்கள், மாறிக்கிட்டே இருக்குது. இதனால தான் இங்கே வர பக்தர்களோட விதியை இந்த இடம் மாற்றுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. சித்தர்களாவே மனிதர்களை விட்டு சற்று விலகிதான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சித்தர்னு சொல்றீங்க, எப்படி? மக்கள் கிட்ட சகஜமா பழகுறீங்களே, இந்த கலியுகத்துல சித்தர்களை உருவாக்குறேன்னு சொல்றீங்களே, அது சாத்தியம் தானா? சித்தர்களை எப்படி உருவாக்க முடியும்னு கேட்டேன். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அன்பை பெறணும்னா நம்மளும் சகஜமாக இருந்தாக வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது. எல்லாரோடையும் ஒரு கருணையோட இறைவன் இருக்கிறாரு. எதனால் அதை கேட்டேன்னா, நிறைய சித்தர்கள் மக்களை விட்டு ஒதுங்கி போய் தான் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதனால அந்த விஷயத்தை நான் கேட்குறேன். அதாவது அது பேர் நிலை பேதம்னு சொல்லுவாங்க சாமி. இப்போ இந்த ஒரு வகையில் நம்ம தொண்டு செய்கிறது ரொம்ப முக்கியம். தொண்டு செய்யணும்னா மக்களோட மக்களாக இருக்கணும். தொண்டு செய்கிறது நமக்கான ஒரு வாய்ப்பு. இறைவனுடைய அன்பையும் கருணையும் நம்ம பெறறதுக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம கிடைச்ச அந்த நாலேஜையும் இந்த அனுபவத்தையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் இன்னும் பெருசுப்படுத்திக்கணும்னா நம்ம இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பழக வேண்டிய ஒரு இது எனக்கான புரிதல். அதனால் நான் இங்கே இருக்கிறேன். கோரக்கரோட இதுன்னு சொன்னீங்க, அவர் முழுமையாக உங்களுக்கு காட்சி, அதாவது உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்க பார்த்துருக்காங்களா, இல்லை இங்கே வேறு யார் யாரெல்லாம் இருக்காங்க? கோரக்கர் மட்டும் இல்லாமல் அகத்தியர் வந்து போனார் அப்படின்னு சொல்லுவீங்க, வேறு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்தாங்க? பிரதானமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகத்தியர், போகநாதர், கோரக்கர். ஸோ இவங்க தான் 15 சித்தர் மரபில் இருக்கக்கூடிய சித்தர்கள் தவம் ஏற்றி இந்த இடத்துல சிலாகித்து போனது. அவங்களுடைய மரபில் 10 நூற்றாண்டுகள், கடந்த 10 நூற்றாண்டுகளில் எண்ணற்ற சித்தர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடந்த காலத்தில் வாழ்ந்த எண்ணற்ற சித்தர்கள் இங்கே போயிருக்காங்க. ஐயா, இப்போ இங்கே நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது அப்படின்றாங்க. இங்கே எத்தனை ஜீவ சமாதிகள் இருக்குது? இங்கே நமக்கு தெரிஞ்ச வகையில் மலைக்குள்ளார ஒரு 7-8 ஜீவசமாதிகள் வரைக்கும் இருக்கலாம். இதை தாண்டியும் மலைக்கு சற்று தூரமான பகுதிகளில் இதுக்கு தொடர்புடைய ஜீவசமாதிகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா இங்கே இந்த பதியில் அந்த காலத்தில் சித்த கல்வி கற்று பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் கர்நாடகா மாநிலத்தில் சித்தர்மலைன்னே ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே அந்த மாதிரிலாம் நூற்றுக்கணக்கான ஜீவசமாதிகள் இதுக்கு தொடர்புடைய சமாதிகள் இருக்குது. குரு மருந்துகள் சில இருக்கு. ஒரு மருந்து பல நோய்க்கு தீர்வாகவும், பல மருந்து ஒரு நோய்க்கு தீர்வாகவும், சில மருந்து ஓலைச்சுவடி அப்புறம் குறிப்புகள் இல்லாம குருமார்கள் மூலமா கற்றதாகவும் சொன்னாரு. நம்மளுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இந்த தெய்வ நிலையினுடைய ஒரு ஆதரவு உண்டு. அதாவது சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நோய்க்கு பல மருந்து உண்டு, பல நோயை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து உண்டு. அதே மாதிரி குரு மருந்துகள்லாம் உண்டு, அதாவது மேன்மைப்பட்ட மருந்துகள். இன்னும் சொல்லப்போனால் வேல்யூ வேடட் அல்லது தரம் உயர்த்தப்பட்ட மருந்துகள் உண்டு. இதெல்லாம் இன்னும் சுவடிகள்லையோ அல்லது சிலபஸ்லையோ இல்லை. இதெல்லாம் குரு பரம்பரையில் வழி வழியாக தொட்டு தொட்டு இருக்கக்கூடிய வழிமுறைகள். அதை 1000 முறைகளை வச்சுருப்போம். ஆனால் ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுடைய விதிபலம் புண்ணிய பலத்தை அடிப்படையாக வச்சு இங்கே இறைவனே நமக்கு உணர்த்துவான். அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல் செய்யலான்னு. எல்லாருக்கும் ஒரே மருந்து ஆகும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் நம்மளுடைய உள்ளுணர்வு, அவங்களுடைய புண்ணிய பலம், இதை பொறுத்து சில மருந்துகளை நம்ம சொல்லுவோம் அல்லது செய்யவும் முயற்சி பண்ணுவோம். அது மூலிமா எல்லாத்தையுமே ரெடி பண்ணலாம்.
நோய்ங்கிறது வந்து வினைதான். வினைதான் நோய். அந்த வினையை தீர்க்கிறது இறைவன் தான். அந்த இறைவன் அனுகிரகத்தால் எந்த நோயை வேணாலும் சரி பண்ண முடியும். இறப்பு ஒன்றத்தை தான் கொஞ்சம் கஷ்டம். அதையும் நம்மளை விட இன்னும் மேன்மை நிலையில் இருந்த சித்தர்கள் வந்து அதையும் கடந்தவங்க காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இதே மாதிரி ஏதாவது நிகழுமா, ஏதாவது நடக்குமா? அதெல்லாம் அது அவங்கவுங்களுடைய விதிபலத்துக்கு அது நடக்குது. இப்போ எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நடைமுறையில் இந்த கட்சி நல்லது, அந்த கட்சி நல்லது அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ யாருக்குனாச்சும் எதனாச்சும் ஒன்று வேணும்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்கள வந்து வாழ்த்துவோம். நல்லவங்களா இருக்க பட்சத்தில் இறைவனே அவங்கள வந்து நம்மக்கிட்ட அனுப்பினதாக கருதி அவங்கள வாழ்த்துவோம். அந்த வாழ்த்துதல்கள் அவங்களுக்கு வந்து மேன்மையான ஒரு நிலையை கொடுக்கும். இப்போ சொடலமலை சாமி இங்கே மேலே இருக்கார். அவருக்குன்னே தனியாக படைகள் பூஜை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த சாமியோட பூஜை முறைகள் இங்கே அங்கே வந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தீருது? இது ஒரு அற்புதமான கேள்வி. சுடலமாட சாமியை பற்றி இன்றைக்கி உலகத்துக்கு தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்குது. ஏன்னா கலியுக வரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவர் வந்து ரொம்ப பொருத்தமானவர். சுடலமாட சாமி யாருன்னா கணபதிக்கும் முருகருக்கும் தம்பி. கணபதி அம்பாளினுடைய புத்திரன், முருகர் வந்து சிவனுடைய புத்திரன். ஆனால் சுடலமாட சாமி சிவபெருமானுக்கும் அம்பாளுக்குமான சீமந்த புத்திரன். அவர் அன்போட இந்த மாதிரி சித்த மரபில் இருக்கவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அந்த சித்து வாங்கி அவர் அன்போடு கும்பிட்டு வழிபட்டு வந்தோம் அப்படின்னாக்க அவருடைய அற்புதங்களை நம்ம சொல்லி மாளாது. அதுக்கு ஒரு நாள் பத்தாது. அவ்வளோ பெரிய அற்புதங்களை பண்ணுவார். பிரசன்னமாக வந்து நிற்பார், வருவார். கண்ணுள்ளவங்களுக்கு காட்சி உண்டு. ஸோ அவரை நம்பி பக்தியோட ஒரு குறைன்னு, குறிப்பாக கிரகதோஷங்கள், கண் திருஷ்டி, ஏவல், பேய், பிசாசுகள், செய்வினை, இந்த மாதிரி நிறைய அமானுஷ்ய பிரச்சனைகள் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த பிரச்சனைக்கு சுடலமாட சாமியை நம்பி பக்தியோட இங்கே வந்து சித்தர் கையால் ஆசீர்வாதத்தை வாங்கி கனி வாங்கி அவங்க கொண்டு போய் வழிபட்டாங்கன்னா, முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா, இந்த பிரச்சனைகளுக்கு ஒன்றும் பெருசாக அவங்க வந்து ஏதாவது பரிகார பூஜைன்னு செய்யணும்னு இல்லை. இங்கே என்ன நடைமுறையோ, இங்கே என்ன வழிமுறையோ அப்படி பூஜை பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து வழிபட்டு போனாங்கன்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். எத்தனையோ மக்கள் வந்து இங்கே வந்து அந்த மாதிரி தீர்த்துட்டு போகிறது வழக்கம். இது நம்ம குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம். அவருடைய எந்திரத்தையும் கூட இங்கே வந்து அவருடைய சந்நிதியில் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு இன்னைக்கு ஓப்பனாகவே அதை வந்து வெளிப்படையாக வரைஞ்சி வச்சிருக்கு. மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. இந்த மலையில இன்னொரு குகையும் இருக்கு, கஜ கபால குகை. இது யானையோட தலை மாதிரி இருக்கிறதுனால இந்த பெயர் வச்சு அழைச்சிருக்காங்க. இந்த இடத்துல பல சித்தர்கள் இரவு நேரத்துல வந்து தவம் செய்யறதாவும் சொல்றாங்க. என் பெயர் பார்த்திபன். நான் ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கேன். இந்த சிவாலயத்தில் வந்து இந்திராட்சி பீடம் என்கிற இந்த சிவாலயத்தில் நேரடியாக வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு கோரிக்கையை வச்சாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக வந்து நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சன்னிதானமாக இது வந்து அமைஞ்சிட்ருக்கு. எப்படின்னா இந்த இடத்துல வந்து கஜகபாலன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் 4 நாள் இல்லை 5 நாள் எவ்வளோ நாள் தியானம் பண்ணாலும் அந்த இடம் வந்து யாருக்குமே உள்ளே வந்து தியானம் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது, வெளியில் வரவங்களுக்கும் தெரியாது. அந்த மாதிரி அதிசயமான ஒரு இடமெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா கருப்புசாமி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பக்கம் நார்த்து பக்கத்தில் கருப்புசாமியும், ஈஸ்டில் முனீஸ்வர சாமியும், தெற்கால சனீஸ்வர பகவானும், மேற்கால வந்து மாடசுவாமியும், இவங்க எல்லாமே இந்த பிரம்ம மலையை சுற்றி எல்லாமே எல்லை தெய்வமாக வந்து இருக்கிறதுனால இது ரொம்ப பிரசித்தி பெற்ற இடமா வந்து இந்த இடம் கருதப்படுது. அந்த குகையை நோக்கி நானும் போனேன். அந்த இடமே பல செடிகள், புதர்கள்னு நிறைஞ்சு காணப்பட்டுச்சு. அந்த குகையில உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சேன். ஒரே நிசப்தமா, மனதுக்கு அமைதியாகவும் இருந்துச்சு.
இந்த கஜகபால குகை சித்தர்கள் வந்து போகும் இடம். அதனால தான் ரொம்ப நேரம் இங்க இருக்க விரும்பல. இங்க இருக்கிற சுடலமலை சுவாமிக்கு இரவு நேரத்துல பூஜை நடக்குமா. அந்த பூஜையில கலந்துக்கிட்டா செய்வின மற்றும் தீய சக்திகளோட பாதிப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க. இலுமினாட்டி பத்தி சில தகவல்களை சொன்னாரு நம்ம சித்தர் பிரம்மரிஷி. அதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அந்த இலுமினாட்டின்னு சொல்லிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய ஓலை சுவடிகளை கடந்த 200-300 வருஷமாக டார்கெட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கணும். அது வந்து நாய் பெற்ற தெங்கம்பலம் தான். ஆனால் ஓரளவுக்கு அவங்க அதை புரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து அவங்களுக்கான அந்த சிம்பல்லாம் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க நெருங்கி நம்ம சித்தர்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க தான். ஆனால் அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்கக்கூடிய வல்லமை கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய தந்திரத்தை பயன்படுத்தி நிறைய செய்துட்டுருக்கலாம். ஆனால் சித்தர்கள் வந்து உருவாக்கி வச்சுட்டு போனால் அந்த ரகசியங்கள் இன்னும் இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் அவங்களுடைய சிம்பலும் கூட. ஏன் உங்கள் ப்ரோக்ராமே வந்து அந்த சிம்பல் அடிப்படையாக தான் இருக்குது. அதுக்காக வந்து நம்ம அவங்களோட வந்து தொந்தப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டை பற்றி அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதாவது சித்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, இது மாதிரியான இடம் தான் சித்தர்கள் ஆகிறதுக்கான பாசறைன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தன்னுடைய விதியை ஜெயிச்சு அறிவியல், அதுக்கப்புறம் ஆன்மீகம், யோகம், மெய்ஞானம், இது மாதிரி பல கலைகளை தேர்ந்து இந்த உலகத்தில் தனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நிகழ்த்திக்கக்கூடிய வல்லமையை பெறக்கூடிய ஆற்றலை இந்த மாதிரியான இடம் கொடுக்கும். ஸோ இது வந்து சித்தர்களுடைய இடம். நாமெல்லாம் அவங்களுடைய வாரிசுகள். இதனுடைய ரகசியத்தை என்னமோ அவன் தெரிஞ்சுக்கிட்ட வகையில் அவனுடைய தந்திரங்களை பயன்படுத்தி அவன் வந்து உலகத்தை ஏதோ செய்துட்ருக்கலாம். ஆனால் சித்தர்களுடைய வாரிசுகள் நம்ம வந்து அவன் கற்பனையில் வச்சுட்ருக்கக்கூடிய இடத்துல நிஜமாகவே இருக்கும். இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்குதுன்னாக்கா, ஒரு மலையில் அது நடுவில் ஒரு கண்ணை போல் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநேத்திரன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த இடம் இருக்குது. அங்கே தான் அந்த சிவபெருமான் இருக்கிறார். இதை தான் அவன் தெரிஞ்சோ தெரியாமையோ மலை போன்ற ஒரு முக்கோணத்தில் ஒரு கண்ணை வச்சு அவன் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கான். அந்த மலையில் இருக்கக்கூடிய முக்கோண மலையில் இருக்கக்கூடிய கண்ணே இந்த குகை தான், இந்த இடம் தான் அது. சித்தர்கள் எந்த உருவத்தில் வருவாங்கன்னு சொன்னாங்க. பல நேரத்தில் இவங்க வந்து அமானுஷ்யமான வேலையை செய்வாங்க. இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வேலையை நம்ம செய்யணும், இதில் வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு பதட்டத்தில் சிலவங்க வருவாங்க. அவங்களுக்கு உத்தரவை இந்த பைரவர்கள் எப்படி கொடுப்பாங்கன்னா, கிட்ட அசாமல் போய் காலை நக்குவாங்க. அப்படி ஒரு வேலை யாருக்குனாச்சும் இவங்க செய்துட்டாங்கன்னா அவங்க போகக்கூடிய காரியம் வந்து 100% சக்ஸஸ் ஆகிடும். அப்படி இந்த சகுன சம்பந்தமான விஷயங்களுக்கு பாம்பாக வருவாங்க, இந்த மாதிரி பைரவர்களாக வருவாங்க, வௌவாலாகவும் வருவாங்க. அதான் இனிமேல் வரப்போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் சித்தர்கள் இதில் முன்கூட்டியே சொல்லியிருக்காங்களா? அதாவது நான் இப்போ சொல்கிறது வந்து கொரோனாவுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பெரிய நிகழ்வு வரப்போகுதுன்றதை ஏதாவது சுட்டி காட்டியிருக்காங்களா, ஏதாவது இது பண்ணியிருக்காங்க? அதாவது இந்த உலகத்தையே இந்த முக்கடல் கூடக்கூடிய இந்த இந்திய தேசம் தான் வழி நடத்தும் அப்படிங்கிறத இந்த பிரச்சனைக்கு அடுத்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. வல்லரசு ஆகுமா? கண்டிப்பாக. அதாவது வல்லரசு ஆகுமாங்கிறத விட வல்லரசு ஆக வேண்டியதில்லை, உலகம் முழுக்க சமன்படுத்திடலாம், ஏற்றத்தாழ்வுகளை வந்து கலைஞ்சிடலாம். அதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி அடைய சில யோசனைகளையும் சொன்னாரு சித்தர் பிரம்மரிஷி. நம்மக்கிட்ட மிகப்பெரிய பலம் வந்து என்ன அப்படின்னா, நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, அதுக்கப்புறம் அதிகார அனுபவம் கொண்டவங்களாம் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் சரியாக வழிநடத்துறதுக்கு அல்லது வந்து அவங்கள பயன்படுத்தி நம்ம நினச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்கான கால சூழ்நிலையும் கடந்த காலத்தில் இல்லை, இப்போ இருக்குது. நம்ம அதை ஏற்படுத்தி அவங்கள பயன்படுத்தி செய்யலாம். இந்த பயணத்துல பிரம்மமலை பத்தின அதிசயங்களையும் வாழும் சித்தர் பிரம்மரிஷியோட அற்புதங்களை பத்தியும் பார்த்தோம்.
மறுபடியும் வேறொரு பயணத்துல சந்திப்போம்.